திருவண்ணாமலை உருவான கதை. ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவன் என்ற அகந்தை உருவானது. அப்போது சிவபெருமான் வானத்தையும் பூமியையும் இணைக்கும் முடிவில்லா ஜோதியாகத் தோன்றினார். இந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்களே பெரியவர்கள் என்று சிவன் அருளினார். விஷ்ணு பன்றியாக அவதரித்து பூமிக்குள் இறங்கினார். பிரம்மா அன்னமாக மாறி வானத்தை நோக்கிப் பறந்தார். ஆனால் யாராலும் அந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் காண முடியவில்லை. உண்மையை உணர்ந்த விஷ்ணு சிவனை பணிந்தார். ஆனால் பிரம்மா பொய் கூறினார். அந்த பொய்க்காக சிவபெருமான் பிரம்மாவை சபித்தார். பின்னர் அந்த ஜோதி மெதுவாக குளிர்ந்து ஒரு மாபெரும் மலையாக மாறியது. அதுவே அருணாச்சல மலை. அதுவே திருவண்ணாமலை. இன்றும் சிவன் அங்கே ஒளியாகவும் மலையாகவும் அருள் வழங்கி நிற்கிறார். மேலும் ஆன்மீக தகவலுக்கு ERA இமேஜினேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.